ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகாஸ் டைரி. இன்றைக்கி நம்ம சாம அரிசியில் பிரியாணி செய்ய போகிறோம். இதுக்கு நான் ஒரு கிளாஸில் சாம அரிசி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு 1 ஹவர் ஊற வச்சுருக்கேன். இந்த கிளாஸ் அளவு வந்து 4லேருந்து 5 பேர் பிரியாணி சாப்பிட்ற அளவுக்கு இந்த அரிசி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி, பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பச்சை மிளகா, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு, புதினா ஒரு கைப்பிடி அளவு போட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு குக்கரை வச்சு அதில் வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. இதில் வந்து பிரியாணிக்கு தேவைப்படுற சோம்பு, பட்டை, கிராம்பு, லவங்கம் இதெல்லாம் வந்து நீங்கள் போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ வந்து சாம அரிசினால் நம்மளுக்கு என்னென்ன சத்தெல்லாம் கிடைக்குங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இதில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்குது, இரும்பு சத்து இருக்குது. நம்ம சர்க்கரை அளவை வந்து இது கட்டுப்படுத்தும். நம்மளுடைய உடல் எடையை வந்து குறைக்கும். நம்ம இதயத்தை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம செரிமானத்தை அதிகரிக்கும். இத்தனை சத்துக்கள் இருக்குது இந்த சாம அரிசியில். ஸோ வந்து எல்லாருமே வந்து வீக்லி 1 டைம் அல்லது 2 டைம்ஸ் ஆவது இதை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்றேன். தாளித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்துட்டு வெங்காயத்தை போட்டுக்கிடுவோம். வெங்காயத்தை போட்டு நல்லா ஒரு பொன்னிறமாக வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது போடுவோம். இஞ்சி பூண்டு விழுது வந்து 1 ஸ்பூன் அளவு நான் போட போகிறேன். இது வந்து இப்போ சாமரிசியை ஏன் நம்ம பிரியாணி செய்கிறோம் அப்படின்னா, நிறைய பேத்துக்கு வந்துட்டு அதை பொங்கலாக செஞ்சாலோ இல்லை உப்புமாவா செய்யும் போதோ டேஸ்ட்டு வந்து குழந்தைங்கள்லாம் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. இது வந்துட்டு பிரியாணி அப்படின்னா எல்லாத்துக்குமே பிடிச்சமான உணவு. ஸோ வந்து குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க. ஸ்கூலுக்கு கூட நீங்கள் வந்து லஞ்சுக்கு வந்து இதை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து இப்போ 2 தக்காளி நறுக்கி வச்சோமா, பெரிய தக்காளியாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க, சின்னதாக இருந்தால் 3 போட்டுக்கோங்க. அதையும் நான் போட்டு வதக்குறேன். தக்காளி வதங்கிறதுக்காக நான் உப்பு போட போகிறேன். நான் மொத்தமே இவ்வளோ உப்பு தான் போட்டிருக்கேன். இந்த அளவு வந்துட்டு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா அதையும் போட்டு நம்ம வதக்கிக்கிடுவோம். குழந்தைங்கள்லாம் வந்துட்டு இப்போ நம்ம சிறுதானிய வகைகள் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேத்துக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. அதனால தான் அவங்களுக்கு விருப்பப்படுற மாதிரி இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா எல்லாருமே சாப்பிடுவாங்க. இதில் நான் வந்து மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன், மிளகாப்பொடி 1 ஸ்பூனு, கரம் மசாலா பொடி 1/2 ஸ்பூன். வேறு எதுவும் நான் பிரியாணி மசாலாலாம் சேர்க்கலை, இதை மட்டும்தான் போட்டிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வச்சுருக்கிற மசாலாவை நீங்கள் போட்டுக்கோங்க. இதை நான் போட்டு இதை நல்லா வதக்கிக்கிறேன், அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் போட போகிறோம். பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் போடுறேன். வேறு எதுவும் நீங்கள் வெஜிடபிள் சேர்க்குற மாதிரி இருந்தாலும் அதை சேர்த்துக்கோங்க. நான் இதை மட்டும் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் காலிஃப்ளவரு இல்லை வேறு எதுவும் போடணும்னு நினச்சிங்கன்னா அதை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நம்ம வதக்கிக்கிடுவோம். வதக்கினதுக்கப்புறம் நம்ம அந்த அரிசியை சேர்ப்போம். ஊற வச்ச அந்த சாம அரிசியை வந்து நான் இதில் போடுறேன். சிறுதானிய வகைகள்லாம் வந்துட்டு நம்ம டைரெக்டாக சாப்பிடக்கூடாது, ஊற வச்சு தான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் 1 ஹவர் ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து தேங்காய் பால் எடுத்திருக்கேன்னா, இப்போ நம்ம எந்த கிளாஸில் அரிசி போட்டோமோ அதே கிளாஸில் 2 கிளாஸ் அளவு தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். இது நீங்கள் தேங்காய் பாலுக்கு பதிலாக தண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் தேங்காய் பால் யூஸ் பண்ணுறேன்னா, பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பால் இருக்கும்போது. அதுக்காக அந்த டேஸ்ட்டுக்காக இந்த தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். இதை ஊற்றிட்டு நம்ம வந்து குக்கரை மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு 2 விசில் வச்சா போதும். 2 விசிலுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பிரியாணி நல்லா உதிரியாக இருக்கும். நான் இதை வச்சு மூடி வச்சுட்டேன். இப்போ 2 விசில் வந்துருச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கோன்னே பிரியாணி ரெடி ஆயிருச்சு. இதை வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு படிக்கிற பசங்களுக்கெல்லாம் வீக்லி 1 டைம்ஸ் ஆகுது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இதை நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றி கொத்தமல்லியை போட்டு வச்சுருக்கேன். இது பார்க்கவே பாருங்கள் எப்படி நல்லா இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.